ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஜிஎல்ஓ எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கத்தக் டான்ஸ்ல இருக்கக்கூடிய கரானாஸை பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2ன்ட்டு இந்த மியூசிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கர்நாடிக் மியூசிக், கரானாஸ் அண்ட் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் இந்த மூணுத்தையுமே பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டா வீடியோ போட்டுட்டோம். இப்போ கத்தக் டான்ஸ்ல இருக்கக்கூடிய கரானாஸை பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? இப்போ டான்ஸ்ல இருக்கக்கூடிய கரானாஸ் அப்படின்னா எந்தெந்த டான்ஸ்ல கரானாஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 டான்ஸ் தாங்க. ஒன்று பரதநாட்டியம், இன்னொன்று கதக். ஓகேவா? கதக் நான் நெட்ல சர்ச் பண்ணும்போது பரதநாட்டியம், கதக் இந்த ரெண்டுத்துல தான் இருந்தது. பரதநாட்டியம் வந்து பிஒய்க்கு நான் பார்க்கும்போது பரதநாட்டியம் பத்தி அந்த அளவுக்கு கேட்கல. கதக்ல தான் அப்போ வந்து முக்கியமா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த கதக்ல இருக்கக்கூடிய டான்ஸ் எல்லாத்தையும் கரானாஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஜெய்ப்பூர் கரானா, பெனாரஸ் கரானா, லக்னோ கரானா இது எல்லாத்தையுமே ஷார்ட்கட்டோட தான் பார்க்க போறோம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஜெய்ப்பூர் கரானா. ஜெய்ப்பூர் கரானாவோட ஃபவுண்டர் யாருன்னா பானுஜி அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் எக்ஸ்போனன்ட்ஸ்? ஹரிபிரசாத், ஹனுமன் பிரசாத், சுந்தர்லால், பிரேரணா ஸ்ரீமல்லி. இப்போ ஒரு ஸ்டோரின்றத பார்த்துட்டு ஸ்டோரி வச்சு ஷார்ட்கட் வந்து போட்டு வச்சிடலாம். என்னன்னா ஹரியும் சுந்தர் சியும் ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் என்னன்னா ஹனுமனை பத்தின படம். யாரை பத்தின படமா இருந்தாலும் கண்டிப்பா வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் தேவை. அப்பதான் அந்த படம்ன்றது வரும். ஸோ ஹீரோவை யாரை சூஸ் பண்றாங்கன்னா ஜெய்யை சூஸ் பண்றாங்க. ஹீரோயினை யாரை சூஸ் பண்றாங்கன்னா பானுவை சூஸ் பண்றாங்க. பானுன்றது கொஞ்சம் நியூ நேமா இருக்கும், பட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பானு, ஜெய், பானு இந்த 2 பேரையுமே வந்து ஹீரோ ஹீரோயினா வந்து சூஸ் பண்றாங்க. கண்டிப்பா ஒரு படம் அப்படின்றது எடுத்தோம்னா கண்டிப்பா ஒரு பூஜைன்றது போட்டாகணும். கரெக்டா? ஸோ பூஜை போடுறாங்க. அதுக்காக வந்து ப்ரே பண்றாங்க. என்ன பண்றாங்க? ப்ரே. அவ்வளவுதாங்க. இப்போ ஒண்ணு ஒண்ணா கனெக்ட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹரின்றது என்ன? ஹரி பிரசாத். சுந்தர்னா என்ன? சுந்தர்லால். ஹனுமான்னா என்ன? ஹனுமான் பிரசாத். ஜெய்னா என்ன? ஜெய்ப்பூர் கரானா. பானு யாரு? பானுன்றது ஜெய்ப்பூர் கரானாவோட ஃபவுண்டர். ஸோ ஜெய் கரானா இது வந்து ரிலேட் ஆகுறதுனால டக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரே பண்றாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னா பிரேயர்னா ஸ்ரீமல்லி. ஓகேவா? நெக்ஸ்ட் பெனாரஸ் கரானா. ஒரு தடவை இன்னொரு தடவை ஷார்ட்கட்டை வந்து சொல்லிடுறேன். ஹரி சுந்தர் 2 பேருமே, அதாவது ஹரி டேரக்டர் ஹரியும் சுந்தர் சியும் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு மூவி வந்து எடுக்கிறாங்க. ஹனுமன் மூவி. அதோட ஹீரோ யாருன்னா ஜெய், ஹீரோயின் வந்து பானு. பூஜை வந்து போடுறாங்க. அதனால அவங்க ப்ரே பண்றாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பெனாரஸ் கரானா. பெனாரஸ் கரானாவோட ஃபவுண்டர் யாருன்னா ஜானகி பிரசாத். நெக்ஸ்ட் சுக்தேவ் மகாராஜா. மகாராஜாவை இந்த இடத்துல வந்து ஷார்ட்கட்டா வைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஜானகி அண்ட் சுக்தேவ் இது வந்து ஈஸி தான். ஜானகி, சுக்தேவ் வந்து பெனாரஸ் கரானா. இப்போ இவங்களோட எக்ஸ்போனன்ஸை வச்சு ஒரு ஷார்ட்கட் மேக் பண்ணுவோம். என்னன்னா தேவியும் கிருஷ்ணாவும் மிஸ் ஆயிட்டாங்க. மிஸ் ஆனதுனால அவங்கள என்ன நினைச்சிட்டாங்க? ஓடி போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. ஸோ அவங்கள பேன் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? பேன் பண்ணிட்டாங்க. தேவி ஃபார் சித்தாரா தேவி, கிருஷ்ணா ஃபார் கோபி நடராஜ கிருஷ்ணா, அதுக்கப்புறம் விஷால் கிருஷ்ணா. ஓகேவா? இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது இது 2மே முடிஞ்சாச்சா? மிஸ் ஆயிட்டாங்கல்ல, ஸோ மிஸ் ஆயிட்டாங்கன்னு சொன்னது வந்து மிஸ்ரா. இது என்ன? சத்ருபுஜ் மிஸ்ரா, மட்டபிரசாத் மிஸ்ரா, அதுக்கப்புறம் ரவிசங்கர் மிஸ்ரா. பேன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னல, இது வந்து பெனாரஸ் கரானா. ஓகே, ரைட். லக்னோ கரானா. This Karana focuses on grace and elegance. ஓகே, இதெல்லாம் வந்து தேவையில்ல. இது நவாப் கோர்ட் ஆஃப் அவுத் லக்னோ. இதுல தான் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸா வந்து பெற்றது. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து யார் யாரு இதோட எக்ஸ்போனன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஒருத்தரையா வந்து பார்த்துடலாமே. ஈஸ்வரி பிரசாத் தான் இவங்களோட ஃபவுண்டரு. பிர்ஜு மகாராஜ், சம்பு மகாராஜ், லச்சு மகாராஜ், அச்சன் மகாராஜ், பிந்தாதின் மகாராஜ், கலிக பிரசாத் அண்ட் வாஜித் அலி. ஷார்ட்கட் வந்து போடுவோம். ஷார்ட்கட் வந்து இதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. மகாராஜ்னு முடியக்கூடிய அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து
எங்க லக்னோ கரானா தான் சேர்றாங்க எக்ஸப்ட் சுக்குதேவ் மகாராஜ். சுக்குதேவ் மகாராஜ் வந்து எந்த கரானால பார்த்தோம்? பெனாரஸ் கரானால பார்த்தோம். அதை நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஓகே. வேற என்னென்ன இருக்கு? கலிக்க பிரசாத் இருக்கு, வாஜித் அலி ஷா இருக்கு. இது ரெண்டே ரெண்டு பேர் தானே. இப்போ வந்து ஃபுல்லா ஷார்ட்கட்டா போட்டாலும் நல்லா இருக்காது, ஃபுல்லா மக படிச்சாலும் நல்லா இருக்காது. ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணணும். ஒரு ஒரு சிலதெல்லாம் ஷார்ட்கட்ல படிக்கிறீங்கன்னா ஒரு சிலதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி படிச்சாதான் வந்து ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? நம்ம ஆல்ரெடி வந்து 3 வீடியோ வந்து 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்க பார்த்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய அந்த பிளேலிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க. பிளேலிஸ்ட் வீடியோ என்னென்னலாம் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு புதுசா சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா. ஏன்னா புதுசா சேனலுக்கு வராதவங்க நிறைய பேருக்கு வந்து நான் எந்த வீடியோ போட்டிருக்கேன் என்ன ஏதுன்னே தெரியாம வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்து கேட்குறீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்க வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஆகுமா, அதை நீங்க பார்த்துருங்க. ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கறது மூலயமா எப்படி சொல்றது, உங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இஃப் நீங்க அதை குரூப்ல கேட்டாலும் அதை ஒருத்தர் வந்து ரிப்ளை பண்ணி, மேக்ஸிமம் வந்து நான் ரிப்ளை பண்ண மாட்டேன், நம்ம கம்யூனிட்டி கேங் தான் ஃபுல்லாவே வந்து இது பண்ண போகுது. ஸோ அவங்களுக்கும் அது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. ரைட்டா? ஏதாவது தப்பா இதுல ஏதாவது தப்பு உங்களுக்கு இருந்தது தப்பா தெரிஞ்சதுன்னா மன்னிச்சுக்கோங்க. சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்க பார்க்கணும் அப்படின்னா பார்க்கணும் அப்படின்னா நீங்க பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ, ஓகேவா, இந்த ரெண்டுத்தையுமே பார்த்துருக்கணும். அப்பதான் வந்து இந்த பிஒய்க்கு புரியும். ஸோ யார் பார்க்காதவங்க என்ன பண்ணுங்கன்னா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு பிஒய்க்யூ செஷனை வந்து பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா? சரி, நம்ம பிஒய்க்யூக்கு போயிடலாம். PYQ related Gharanas. Rajgarh Gharana is associated with which of the following dance forms? இப்போ இது வந்து நான் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த விஷயங்களை வச்சு ஸ்ட்ரைட்டா வந்து இதை அட்டன் பண்ண முடியாது. பிகாஸ் ராஜ்கர் கரானா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா கதக்லயும் பரதநாட்டியம்லயும் தான் கரானாஸ் இருக்கு. அந்த கதக்ல இருக்கக்கூடிய கரானாஸை பத்தி ஒரு 3 கரானா 3 டைப்ஸ் ஆஃப் கரானாவை பார்த்திருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா ராஜ்கர் கரானான்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளோட ஆப்ஷனை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எதுலையுமே வந்து பரதநாட்டியம் இல்லை, கதக் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து கதக் தான். ரைட்டா? ராஜ்கர் கரானா வந்து எதோட அசோசியேட் ஆயிருக்குன்னா கதக் டான்ஸை அசோசியேட் ஆயிருக்கு. கதக் டான்ஸோட கரானாஸ்ல ராஜ்கர் கரானாவும் ஒரு கரானா. Kathak is found in 3 distinct forms called Gharana, named after the cities where the Kathak dance evolved. Name those 3 cities. என்னென்ன 3 சிட்டிஸ்லாம் இருக்கு? ஒன்னு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் கரானா. கரெக்டா? இன்னொன்னு லக்னோ கரானா, இன்னொன்னு பெனாரஸ் கரானா. இது எல்லாமே ஊர் பேருங்க தானே. ஸோ ஜெய்ப்பூர், லக்னோ, பெனாரஸ் எதுல இருக்குன்றத பாருங்க. ஆப்ஷன் ஏல இருக்கு. அதுதான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட், as an exponent of Kayal, Pandit Bhimchand Joshi belonged to which Gharana அப்படின்றத கேட்குறாங்க. ரைட்டா? இது பீம்சன் ஜோஷி வீடியோ வந்து செகண்ட் பார்ட் வீடியோல வந்து பீம்சன் ஜோஷி எல்லா கரானாஸ், அதாவது ஆக்ரா, பெனாரஸ், கிரானா, கவுலியர் இது எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம். ஸோ அதை வச்சு அந்த ஷார்ட்கட்டை வச்சுதான் ஜோஷா வந்து அவங்க கடைக்கு போறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டா? ஸோ ஜோஷா, கிரண் வந்து என்ன பண்றாங்கன்னா கடைக்கு போறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம். கடைக்கு போறாங்க கிரண். ஜோஷ்னு வந்திருக்கு, கிரானா கரானா. ரைட்டா? நெக்ஸ்ட், இந்தியன் vocalist பண்டிட் ஜாஷ்ராஜ் belonged to which of the following musical Gharanas? ஃபர்ஸ்ட் என்னது? பட்டியாலா கரானா, டகாரி கரானா, கவுலியோர் கரானா, இன்னொன்னு என்னன்னா மேவாட்டி கரானா. மேவாட்டி கரானால நான் என்னென்னலாம் சொல்லியிருந்தேன்? நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய கரானாஸ்ல 2 பார்த்துருப்போமா? ஒன்னு கவுலியோர், இன்னொன்னு மேவாட்டி. சரி, கவுலியோர் கரானாவோட அந்த ஷார்ட்கட் ஸ்டோரி என்ன? சிம்பிளா சொல்லிடுறேன். மாலினி
அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா வீணை வாசிக்கிறாங்க. கரெக்டா? வீணை வாசிக்கிறாங்க. அதுதான் வாசு அப்படின்னு போட்டிருந்தேன். வீணை வாசிக்கிறாங்க. அந்த டைம்ல அதாவது வீணை வாசிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? ஓம் அப்படின்னு கும்பிட்டுட்டு வாசிப்பாங்க. அந்த டைம்ல என்ன பண்றாரு? பாலகிருஷ்ணா பாலகிருஷ்ணா ஒரு லயனை அடக்கிறதுக்காக குழி தோண்டிட்டு இருக்காரு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம கௌலியூர் கரானாவோட என்னது ஒரு ஷார்ட்கட். நான் இதை டீட்டெயில்டா வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி. மேவாட்டி கரானால நான் என்னென்னலாம் சொல்லியிருந்தேன்? மேவாட்டி கரானால நான் என்னென்னலாம் சொல்லியிருந்தேன்? ராஜு, ராமு, அதுக்கப்புறம் வந்து அபியங்கர்னு ஒன்று சொல்லியிருந்தேன். கரெக்டா? அபியங்கர்னு ஒன்று சொல்லியிருந்தேன். ராஜ்னா என்ன? ஜாஷ் ராஜா. அதுதானே கேட்குறாங்க. பண்டிட் ஜாஷ் ராஜ் வந்து என்ன கரானா அப்படின்ட்டு. ஸோ அப்போ மேவாட்டி கரானா. அடுத்து சம்பு மகாராஜ் வந்து கத்தக் டான்ஸ்ல எந்த கரானா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. மகாராஜ்னு வந்தா எந்த கரானா போடணும்? லக்னோ கரானா போடணும். நான் வந்து ஒரே ஒரு மகாராஜ் வந்து டிஃப்ரெண்டா இருப்பாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? அதுதான் பனாரஸ் கரானாவோட ஃபவுண்டரான சுக்குதேவ். ரைட்டா? சுக்குதேவ் மகாராஜா. ஒருத்தவங்க வருவாங்க. கரெக்டா? அதை நீங்க வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம போவோம். டு விச் கரானா டிட் கங்குபாய் ஹேங்கல் பிரைமரி பிலாங் அப்படின்னு கேக்குறாங்க. கங்குபாய் ஹேங்கல். சரி, கங்குபாய் ஹேங்கல் கேங்கா ஒரு கடைக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தோம். கரெக்டா? அப்போ வந்து என்னது அது? கிரானா கரானா. அதாவது நம்ம முன்னாடியே வந்து வீடியோ போட்டிருக்கோம்ப்பா. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜானகி பிரசாத் வாஸ் அசோசியேட்டட் வித் விச் கரானாஸ் ஆஃப் கதக் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன கரானா? பெனாரஸ் கரானா. ஒன்னு ஜானகி பிரசாத், இன்னும் நான் ஆல்ரெடி கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா? சுக்குதேவ் மகாராஜ். பானுஜி பானுஜி வந்து எந்த கரானாவை சேர்ந்தவங்க? பானுஜி பானுஜி ஹீரோயின்னா ஹீரோ யாரு? ஜெய் தானே. ஸோ ஜெய்ப்பூர் கரானா. பண்டிட் கிசான் மகாராஜ் வந்து எந்த கரானான்னு கேக்குறாங்க. கரெக்டா? பண்டிட் கிசான் மகாராஜ் எந்த கரானா? சாரி, பண்டிட் கிசான் கரானா மகாராஜ் வந்து பெனாரஸ் கரானா அப்படின்றது சொல்லிட்டாங்க. அவர் என்ன பிளேயர்னு கேக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி அனலைசிஸ் வீடியோலலாம் அனலைசிஸ் வீடியோஸ் நீங்க வந்து சிஜிஎல் அனலைசிஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதுக்கும் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ தபேலாவா எங்கப்பா அது? கிசான் மகாராஜ் ஒரு விவசாயி வந்து பெஞ்ச் போட்டு டேபிள் போட்டுட்டு வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. ராகமா, தீபா, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தேன். அதை நீங்க வீடியோ போய் செக் பண்ணுங்க. ரைட்டா? அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன். தபேலா தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட், உஸ்தத் ஆசு கான் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் விச் ஃபாலோயிங் கரானாஸ் ஆஃப் மியூசிக் அப்படின்னு கேக்குறாங்க. ஹாசு, ஹேடு, ஹேஸு, இதெல்லாம் பார்த்துடணும். கரெக்டா? ஹேடு, ஹேஸு, வாலி, இந்த 3 பேருமே வந்து என்னது? அதாவது ஃபவுண்டர். எதோட ஃபவுண்டரு? கரானாஸோட, தட் மீன்ஸ் கௌலியோர் கரானாவோட ஃபவுண்டர்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் வந்துருக்கு. ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பெனாரஸ் கரானா ஆஃப் கதக்? பெனாரஸ் கரானாவோட ஃபவுண்டர் யாரு? பெனாரஸ்னு இருக்கு, ஒரு இடத்துல பனாரஸ்னு இருக்கு. ஸோ அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யாரு? ஜானகி பிரசாத். ஜானகி பிரசாத் யாரு? பெனாரஸ் கரானாவோட ஃபவுண்டர். இண்டோர் கரானா இஸ் ஒன் ஆஃப் த வோக்கல் கரானாஸ் ஆஃப் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக். இட் வாஸ் ஃபவுண்டட் பை டேஷ் அப்படின்னு கேக்குறாங்க. என்னதான் வந்து படிச்சாலும் ஒரு சிலது வந்து வெளியே இருந்து கேட்கப்படுவதுன்றது சாதாரணமான விஷயம். ஸோ இதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே வந்து டைரக்டா கத்துக்கலாம். இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா உஸ்தத் அமீர் கான். இது அமீர் கான் என்ன பண்றாரு? இண்டோர் கரானாவை கண்டுபிடிக்கிறாரு. ஓகேவா? நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இண்டோர்னு இருக்கு, அதே மாதிரி அமீர்னு இருக்கு. அமீர் கான் என்ன பண்றாரு? டோரை உடைச்சுக்கிட்டு உள்ள வராரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட், அப்துல் காரிம் கான் வாஸ் த எக்ஸ்போனன்ட் ஆஃப் விச் ஸ்கூல் ஆஃப் இந்துஸ்தானி மியூசிக்?
இது அப்துல் காரிம் கான். இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோமா? அப்துல் காரிம் கான் அண்ட் அப்துல் வஹீத் கான். இந்த 2 பேரும் என்னது? அந்த ஃபவுண்டர் தானே? ஓகேவா? கிரானா கரானாவோட ஃபவுண்டர் தானே? நமக்கே கொஞ்சம் திக்குது. ரைட். ஓகே. As exponent of Hindustani classical music, கங்குபாய் ஹாங்கல், கங்குபாய் கேங்குனாலே என்னது? கிரானா கரானா. நெக்ஸ்ட், which of the following Gharanas does பத்மபூஷன் கிஷோரி ஆமோன்கர், என்னது? கிஷோரி ஆமோன்கர் பிலாங் டு அப்படின்னு கேக்குறாங்க. இது என்னையா வரும்? கிஷோரி ஆமோன்கர். மன்சூர் அலிகான் கேசரி சாப்பிட்றாரு அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் நம்ம சொல்லியிருப்போம். கூட வந்து என்ன பண்ணிருந்தோம்? கூட தனியா வந்து சாப்பிட முடியாது, கிஷோரியும் கூட வச்சுட்டு சாப்பிட்றாரு, இந்த மாதிரி பார்த்துடணும். அது எந்த கரானா? அது ஜெய்ப்பூர் கரானா. அப்துல் காரிம் கான், அப்துல் வஹீத் கான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்னது? கிரானா கரானாவோட ஃபவுண்டர்ஸ் தான் 2 பேரும். விச் கரானா வாஸ் ப்ரொபவுண்டட் பை பாடே ஃபத்தே அலி கான், அப்புறம் வந்து அலி பக்ஸ் ஜார்னாயில் கான். ஓகேவா? இந்த 2 பேருமே வந்து ஒரு கரானாவுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. அது எந்த கரானா அப்படின்றது கேக்குறாங்க. ரைட்டா? கவுலியோர் கரானா வராது, ஆக்ரா கரானா வராது. ஒண்ணு பட்டியாலா கரானாவா இருக்கணும், இல்லைன்னா பெந்தி பசார் கரானாவா இருக்கணும். கரெக்டா? கவுலியோர் கரானாவோட ஃபவுண்டர்ஸ் யார் யாரெல்லாம்ப்பா? ஹாஸ், ஹேடு, நாத். ஆக்ரா என்னதுப்பா? சுஜா கூட என்ன பண்றான்? சுஜா கூட எவனோ ஒருத்தன் போவானே, சுஜா கூட ஆக்ரா போறான். ரைட்டா? சுஜா கூட ஆக்ரா போறான். இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் பட்டியாலானான்னு வருது. பட்டியாலா அண்ட் பெந்தி பசார், இந்த 2 தான் இருக்கு. இந்த 2தோட ஃபவுண்டர்ஸ் யார் யாருன்றத பார்க்கலாம். இந்த பட்டியாலா கரானாவை ஃபவுண்ட் பண்ணது பாத்தீங்கன்னா மியான் கல்லு. என்னது? மியான் கல்லு. மேட்டர் என்னன்னா, இது பத்தாது, இடம் பத்தாது. மியான் கல்லு தான் ஃபவுண்ட் பண்ணுது. பட் வந்து அதோட பாப்புலரைசேஷனுக்கு யார் 2 பேரும் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து பாடே ஃபத்தே அலி கான், அலி பாக்ஸ் ஜார்னாயில் கான். ரைட்டா? இந்த 2 பேர் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா பட்டியாலா கரானா. பெந்தி பசார் கரானாவோட ஃபவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பிரதர்ஸ்ங்க. ரைட்டா? ஒரு 3 பிரதர்ஸ். 3 பிரதர்ஸ் பேரு பாத்தீங்கன்னா சஜ்ஜு கான், நசீர் கான், இன்னொருத்தவங்க வந்து காதிம் உசைன் கான். காதிம்னு மட்டும் வச்சுக்கோம், ஏன்னா உசைன் வந்து ஒரு பேர் இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சஜ்ஜு, நசீர், காசிம், இவங்க 3 பேர் வந்து பிரதர்ஸ். இவங்க தான் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் நம்ம போவோம். ஹரிபிரசாத் சௌராசியா அண்ட் இந்தியன் flutist is associated with which of the following music கரானா? நம்ம இதுக்கு முன்னாடி, அதாவது வீடியோல நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது பாத்தீங்கன்னா மியூசிக் கரானா கிடையாது, கத்தக் டான்ஸோட கரானா. சரியா? மியூசிக்கோட கரானான்னு பாத்தீங்கன்னா அதுவும் அதிகமா போவோம். அதனால நான் அதை அவ்வளவா இம்பார்ட்டண்டா வந்து கருதல. ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, நம்ம என்ன ஏதுன்றத பார்த்துருவோம். சரியா? நம்ம இதை பார்ப்போம். ஹரிபிரசாத் சௌராசியா இவர் பாத்தீங்கன்னா மைஹார் அப்படின்ற மியூசிக் கரானாவை சேர்ந்தவர். ரைட்டா? என்னது? மைஹார் கரானா. நெக்ஸ்ட், டேஷ் வாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைன்ட் இன் கிளாசிக்கல் மியூசிக் அண்டர் ஹர் ஃபாதர் உஸ்தத் பாபா அலாதீன் கான் அண்ட் எஸ்டாப்ளிஷ் மஹிர் சேனா கரானா வித் ஹிஸ் ஹெல்ப் அப்படின்னு கேட்கறாங்க. ரைட்டா? அதாவது எது முதல்ல வந்து கிளாசிக்கல் மியூசிக்ல வந்து ட்ரைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அன்னபூர்ணா தேவி தான் பாத்தீங்கன்னா முதல்ல என்னது ட்ரைன் ஆகியிருக்காங்க.
அன்னபூர்ணா தேவி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உஸ்தா பாபா அலாவுதீன் கானோட அந்த அவரோட சூப்பர்விஷன்ல வந்து கிளாசிக்கல் மியூசிக் வந்து ட்ரெயின் ஆகியிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க. ரைட். நெக்ஸ்ட், 19th century saw the golden age of Kathak under the patronage of Wajid Ali Shah. The last Nawab of Dash அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்துருந்தோம் அவுது. ஓகே. Famous classical dancer Vidyagiri Adkar is recognized with Dash of the Indian classical form அப்படின்னு கேட்குறாங்க. என்னது? வித்யாகிரி ஆத்கர். இவர் எந்த கரணமா இருக்கும்? வித்யா கௌரி ஆத்கர், ஜெய்ப்பூர் கரானா. இதை நம்ம வந்து விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து விடுறது வந்து யூஸ்வல் தாங்க. எப்பயுமே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம மெட்டீரியல்ன்றது நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் இருந்து ஒரு பேஸ் பிஒய்கியூவை சேர்த்து நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து இன்னும் பில்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வித்யாகிரி ஆத்கர் அப்படின்றத நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஓகே, ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. அடுத்து, which of the following Hindustani musical gharana is the oldest among all the Kayal Gayaki styles? இதையே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி பார்த்துட்டோம். கவுலியர் கரானா தான் இருக்கிறதுலே வந்து ஓல்டஸ்ட். த இம்பார்ட்டன்ட் சிங்கர்ஸ் ஆஃப் கரானா ஆர் பைஸ் கான், லாட்டா பேட் ஹுசைன், தின்கர் காக்கி. இவங்க வந்து என்ன கரானா அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இதையே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ஆக்ரா கரானா தானே. ஃபேட்டான ஆளு தினகரன் வந்து என்ன பண்றான், அதாவது பயசுன்றவன் ஒரு ஃபேட்டான ஆளு தினகரன் கூட ஆக்ரா போறான் அப்படின்ட்டு வந்து ஒரு ஷார்ட் கட் வச்சு படித்தோம். ஓகே, நெக்ஸ்ட், மால்கா ஜான் ஆஃப் ஆக்ரா கரானா வாஸ் த கோர்ட் மியூசிஷியன் அட் த தர்பார் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நவாப் ஆஃப் கல்கத்தா. ஸோ ஆக்ரா கரானாவோட ஏதோ ஒரு மால்கா ஜான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் மால்கா ஜான்ன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் மியூசிஷியனா. அவர் எந்த எந்த நவாபோட கோர்ட் மியூசிஷியன் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? வாஜித் அலி ஷா. ஓகே, அப்புறம் லக்ஷ்மி சங்கர் வாஸ் எ ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் வோக்கலிஸ்ட் ஆஃப் த டேஷ் கரானா. லக்ஷ்மி சங்கர் எந்த கரானா? பட்டியாலா கரானா. மல்லிகார்ஜுன மன்சூர் அண்ட் இந்தியன் கிளாசிக்கல் சிங்கர் ஃப்ரம் கர்நாடகா. ஓகேவா? மல்லிகார்ஜுன மன்சூர் வந்து எந்த ஊர்க்காரர்னே வந்து சிஹெச்எஸ்எல் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. சிஹெச்எஸ்எல் 2023 நினைக்கிறேன். எஸ், 2024 வந்து கேட்டிருக்கான். இல்ல 2023 தான். 2023 வந்து எந்த ஊர்க்காரன்னு கேட்டிருக்காங்க, கர்நாடகாக்காரன். ரைட்டா? அவரு எந்த கரானா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, மல்லிகார்ஜுன மன்சூர். மல்லிகார்ஜுன மன்சூர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மன்சூர் அலி கான் என்ன பண்றாருன்னா வந்து கேசரி வந்து சாப்பிடலாம்னு நினைக்கிறாரு. கூட கிஷோரை வந்து கூப்பிடுறாரு. இந்த மாதிரிலாம் படிச்சிருந்தோம். எந்த கரானா? ஜெய்ப்பூர் கரானா. Who among the following was the founder of Banaras Gharana? ஓகேவா? பனாரஸ் கரானா ஆஃப் த ஸ்டைல். இங்க என்னென்ன இருக்கு? பனாரஸ் கரானாவோட ஃபவுண்டர் யாரு அப்படின்றத கேக்குறாங்க. கயால் சிங்கிங்கோட பனாரஸ் கரானாவோட ஃபவுண்டர் யாருன்னா யாரு? பண்டிட் கோபால் மிஸ்ரா. Who among the following does not belong to ராம்பூர் ஷேஷ்வான் கரானா? ஓகே, என்னது? இணையனம். கரெக்டா? இணையனம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். இணையனம் யாரு? ராம்பூரும் ஷாஷ்வனும் வந்து இணையணுன்ற சொல்லியிருந்தோம். கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து ரஷீத் அப்படின்றதும் வந்து ராம்பூர் சாஸ்வன் கரானால தான் வரும். நெக்ஸ்ட் நம்ம வந்து குலாமு, அப்புறம் வந்து உஸ்தத் ஃபத்தே அலி. இந்த 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா செலக்ட் பண்ணி ஆகணும். குலாம் முஸ்தபா அலி பார்த்தீங்கன்னா ராம்பூர் சாஸ்வான் கரானா தாங்க. உஸ்தத் ஃபத்தே அலி கான் இவர் தான் பார்த்தீங்கன்னா என்னது, அவர் வந்து இந்த கரானாவை சேர்ந்தவர் கிடையாது. நெக்ஸ்ட் உஸ்தத் ஹாசு கான் ஹட்டு, அப்புறம் வந்து நாத்து கான். இவங்க வந்து என்ன கரானா? ஆசு, ஹேடு, நாத்து. வாலின்னு சொல்லியிருந்தோமா, கவுலியோர் கரானா. அப்புறம் ஆனந்த கோபால் பந்தோபத்யாயா வாசிய டேஷ் பிளேயர். ஆனந்தமா பாடுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? தபேலா. A distinct Draupad style is associated with the dash Gharana.
திரௌபதி ஸ்டைல் எந்த கரானா? விஷ்ணு கரானா. நம்ம இதோட இது வந்து வீடியோ நினைக்கிறேன், வீடியோல போட்டிருந்தோம். அப்புறம் பாதா பாதாம்னு வருது. பாதே குலாப் அலி வாஸ் அ ப்ராமினன்ட் சிங்கர் ஆஃப் டேஷ் கரானா அப்படின்னு கேக்குறாங்க. யாரு? பாதே அலி எந்த கரானாவை சேர்ந்தவரு? பட்டியாலா கரானா. நான் வந்து பொறுமையா தான் வந்து சொல்றேன். நீங்க வந்து கொஞ்சம் 2x வச்சு கூட பாருங்க. பிகாஸ் வந்து நீங்க பொறுமையா இதை பார்க்கணும் கேட்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ரைட், நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா 32 கொஷின்ஸ் வந்து போட்டு முடிச்சாச்சு. நீங்க இந்த இந்த பிடிஎஃப் வந்து என்னோட டெலிகிராம் சேனல்ல அப்டேட் ஆயிருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு சில லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதை உள்ள போய் ஜஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்க. பிகாஸ் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து என் சேனல்ல வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்தது. இப்போ தொடர்ந்து வந்து கன்சிஸ்டண்டா நிறைய வீடியோ போடுறதுனாலே வந்து நிறைய கண்டென்ட் வந்து மேக் பண்ணிட்டேன். பட் நிறைய பேருக்கு வந்து அது போய் சேர மாட்டேது சரியா. ஸோ அதனால வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து லேட்டரா வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ரிகார்டிங் த கண்டென்ட்ஸ். அதை நான் என்ன ஏதுன்றதை பார்த்து நான் உங்களுக்கு சூனா அனௌன்ஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் என்ன ஏதுன்றதை மட்டும் பாருங்க. புதுசா வரவங்கள சொல்றேன், ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தெரியும். புதுசா வரவங்க சார் இல்லை சார் எனக்கு தெரியாது சார் அப்படின்றவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனை பாருங்க. ரைட்டா? சரி, சேனலோட வீடியோஸ் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்றதுக்காக சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை நீங்க ப்ரெஸ் பண்ணிடுங்க. செஷன் இன்னைக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும் தெரியுமா, கரணாஸ் வந்து கஷ்டமா இருக்கு, எஸ்எஸ்சியில் வந்து கரணாஸ் வந்து நிறைய கேட்குறாங்க, ஸோ நான் படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. அவங்க வந்து பண்ணிட்டேன். சரியா? தேங்க்யூ.